யாழ் தென்மராட்சியில் நிலநடுக்கமா? கடும் அச்சத்தில் மக்கள். யாழ் தென்மராட்சி வரணி குடமியன் பகுதியில் உள்ள வீதியொன்றின் நடுப்பகுதி இன்று பிற்பகல் திடீரென தாளிறங்கியுள்ளது. இதனால் மக்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். இந்த வீதியானது நீண்ட காலமாக பாவனையில் இருந்த வீதி எனவும் கனரக வாகனங்கள் சென்று வருகின்ற வீதி எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் இந்த வீதியின் நடுப்பகுதி திடீரென தாளிறங்கி இருப்பதால் நிலநடுக்கம் ஏற்பட்டதா என மக்கள் சந்தேகம் வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. குத்தி பாப்பா இலையும் படிக்குது. டிஎஸ்க்கு அடிச்சுனா ஆன்சர்ல இந்த குடாமியன் ஜபா ஜிஎஸ்ன்ற டிவிஷன்ல ரோட் வந்து தாழ்புறக்க இறங்கிட்டு பெருசா ஒரு கிணறு அளவுக்கு ஜபா ஜிஎஸ் டிவிஷன் இங்க நோமலா போகுதப்பா. வெளியில கீழ் வட்டம் வந்து அகண்டு போகுது. இந்த பக்கம் தான் வடிப்பு வடிப்பிஞ்சா போய் அப்படியே தண்ணி அந்த பெப்பை விடுங்க பாப்போம். பிற்பகல் 3:30 போல நிலம் 2 அடிக்கு மேலே தாளரங்கி இந்த 3 அடிக்கு. அதன் பிற்பாடு ஒவ்வொரு அடியாக இப்போ ஒரு 6 அடிக்கு கீழே போட்டுது. 30 வருஷத்துக்கு மேலாக இதில் வீதி கனரக வாகனங்கள் பயன்படுத்தி வருகின்றன. இன்றைக்கு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை தண்ணி நிற்கிறதோ? தண்ணி ஒரு காலம் தண்ணி இல்லாது மேரி காலத்தில் இல்லை. இந்த நிஜா புயலுக்குள்ள கூட இது ஒரு சரியான விக்கிரமான இந்த ஏரியாக்கள் சரியான ஒரு புட்டி தண்ணி வாழ்க்கையில இல்லாது இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ஒரு என்னென்று ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை செய்ய வேண்டும். விசாரணை செய்து ஏன்னா இது மக்கள் பயன்படுத்துகிற பாதை பேர ஊதியல் டிப்பர்கள் போகிறது. அப்போ நாவக்காடு கரம்பை குடாமியன் மிரிசில் வடக்கு வரணி போய் மக்களுக்கால சந்தைக்கு போய் வர்றாங்க. அப்போ இந்த இது சம்பந்தமாக இந்திய அதிகாரிகள் விளைந்து நடவடிக்கை எடுக்கணும். எங்களால் இயல்பான பாதையை மறைச்சி இருக்கு. ஏன்னா சுத்தவரை வெடித்து கொண்டு வருது. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கணும். குடமியன் என்னும் இடத்தில் வரணியில் ஒரு நிலநடுக்கம் என்ற ஒரு அதிர்ச்சியாக ஒரு பாதை ஒன்றில் தாழ்வு இறங்கியிருக்கு நிலம். இதை என்னென்ன அறிவதற்கு ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை உடனடியாக வந்து ஒரு ஆய்வு செய்ய வேணும் என்ற கட்டாயம் இருக்கின்றன. குடிமனை உள்ள இடம், மக்கள் குழந்தைகள் பாவிக்கிற இடம், கனரக வாகனம் போகிறது
அப்போ இதற்கு ஆய்வு செய்யணும்னு சொன்னால் பார்த்தா ஒரு 10 அடி சுற்றளவில் இது தாளரங்கி இருக்குது. ஆனால் இதுவரை காலத்தில் இப்படி ஒன்றும் சம்பவம் நடக்கவில்லை. இங்கே பார்த்தா தெரியும் இப்போ ஏராளம் மக்கள் வந்து இதில் ஒன்று கூடி இருக்கணும் என்ன சொன்னால் இப்படி அதிகமாக இருக்கிறது எல்லாருக்கும் என்னென்றதை அறிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தாளம் வாங்கியிருக்கு, அதாவது சனம் ஒன்றும் போக்குவரத்து செய்யக்கூடாது. உங்களோட இடத்துல வந்து இதுவரையான காலப்பகுதியில் இப்படியான சம்பவம் தான் நடந்திருக்கு? இப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை, இப்போ தான் இது நடந்திருக்கு. என்ன நினைக்கிறீர்கள் இதை இப்படி திடீரென்று தாழ்நிலை பெரிய அதிசயமாக கிடக்குங்கிறது? எந்த வாழ்க்கையில் இந்த ரோட்டில் இப்படி ஒரு 50 தான் நடக்குது.